மிகப்பெரிய நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. சீட்டுக்கட்டு போல பிரம்மாண்ட கட்டிடங்கள் சரிந்து விழுந்ததால் மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்துள்ளனர். இயற்கையின் இந்த கோர தாண்டவம் எங்கு எப்போது நடந்தது பார்க்கலாம். நாம் இயற்கைக்கு செய்ததை தான் அது நமக்கு செய்யும். இயற்கை அன்னை கோபம் மிகுந்தவள். இயற்கையின் கோர தாண்டவத்தின் முன் மனிதன் ஒரு சிறிய மழைத்துளி போல் என்று பல்வேறு தத்துவங்கள் மனிதனின் ஆணவத்தை அடக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த தத்துவங்கள் அனைத்தும் 2026ஆம் ஆண்டில் மனித இனத்திற்கு தேவை மிகுந்ததாகவே மாறிவிட்டது. நிலநடுக்கம், புயல், வெள்ளம், அதிபயங்கர கனமழை, சுனாமி எச்சரிக்கை போன்ற பல்வேறு இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டு எங்கு திரும்பினாலும் மக்களின் ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இது மட்டுமின்றி எல்னினோ மாதிரியான பருவகால பிரச்சனைகளும் வறட்சியை ஏற்படுத்தி உலகையே புரட்டி போட்டுள்ளது. இப்படியான சூழலில் தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள பெரு நாட்டில் நள்ளிரவு 1 மணி அளவில் அதிபயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பரினகுச்சேஸ் மாகாணத்தில் உள்ள உப்பவாச்சா நகரில் இருந்து 38 கிலோமீட்டர் தூரத்திலும் 66 கிலோமீட்டர் ஆழத்திலும் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.7 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதி மட்டுமின்றி அந்நாட்டின் ஐக்கா, ஆர்கியூபா ஆகிய நகரங்களிலும் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அலறியடித்து வீடுகளிலிருந்து வெளியேறிய மக்கள் சாலைகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இதுவரை எத்தனை பேர் உயிரிழந்தனர், மீட்பு பணிகளின் நிலவரம் என்ன போன்ற விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இதற்கு முன்பு கடந்த 2007ஆம் ஆண்டு 7.9 ரிக்டர் என்ற மிகப்பெரிய அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.